ஹலோ விவர்ஸ், சற்று முன் திமுகவில் இணைந்த பாஜக மூத்த நிர்வாகி அதிர்ச்சியில் டெல்லி தலைமை. அண்ணாமலைக்கு வந்த பெரும் சிக்கல். 18வது மக்களவை தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் உட்பட 72 அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் அமைச்சர் பதவி விவகாரத்தில் பலருக்கும் அதிருப்தி எழுந்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவும் அதிருப்தியில் உள்ளனர். 7 எம்பிக்களை வைத்துள்ள சிண்டே சிவசேனாவுக்கு ஒரு இணையமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டுள்ள நிலையில் 2 எம்பிக்களை வைத்துள்ள மதசார்பற்ற சனதா தளம் கட்சிக்கு ஒரு கேபினட் அமைச்சர் பதவி கொடுத்துள்ளதால் சிண்டே தரப்பை கொதிப்படைய செய்துள்ளது. இதேபோல் தமிழகத்தில் 23 இடங்களில் பாஜக நேரடியாக போட்டியிட்டும் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியவில்லை. அதற்கு காரணம் கூட்டணி சரியாக அமையவில்லை. சமூக விரோதிகள் பலருக்கும் பாஜகவில் பொறுப்புகள் வழங்கப்படுகிறது. திமுகவுக்கு சாதகமாக செயல்பட்டு பாஜக கூட்டணியை முறித்துவிட்டார் அண்ணாமலை. முக்கிய தமிழக தலைவர்களை ஒதுக்கியது, எதேச்சதிகார பாதையை பின்பற்றியது. இதெல்லாம் உண்மையில் 2014 விட தமிழகத்தில் பாஜகவின் நிலைமை படு மோசமாகவே மாறியுள்ளது என பொன் ராதாகிருஷ்ணன், சிபிஆர், தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற மூத்த தலைவர்கள் பலரும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் பதவி தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்த மூத்த நிர்வாகிகளுக்கும் ஏமாற்றமே கிடைத்துள்ளது. மேலும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்த்தவர்களுக்கும் ஏமாற்றம் கிடைத்துள்ளதால் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஏன்னா கட்சியை வளர்ப்பதற்காக சிபிஆரும் பொன் ராதாகிருஷ்ணனும் தனது சொத்துக்களை விற்றதாகவும், ஆனால் எல் கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபிஆர், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா போன்றோரை தொடர்ந்து அண்ணாமலை தலைமையிலான வாரும் குண்டர்களால் அனைவரும் அவமானப்படுத்தப்பட்டு வருகின்றனர். அதனால் இனியும் பாஜகவில் இருப்பது தவறு என்ற எண்ணத்திற்கு மூத்த நிர்வாகிகள் பலரும் வந்துவிட்டதால் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் அசைக்க முடியாத கட்சியாக உருவெடுத்த திமுகவிற்கு செல்ல முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.